குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் பேண்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கிளாத்தில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து தேவையானது 1/2 இன்ச்சு லேஸ் வந்து ஒரு இந்த சுத்தளவு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 2 மடங்கு வைக்கணும். இது ஒத்தையாக வச்சா இழுத்து இழுத்து வந்து வீணாக போயிடும். அதனால் 2 இது வச்சு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்போ இந்த 2 சுத்தளவு இவ்வளோது வச்சு இழுத்து 2ஆக சுற்றி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 2 மடங்கு எடுக்க போகிறோம். பாருங்க. ஒரு ஹேண்ட் பேண்டுக்கு 2ஆக போட போகிறோம். நல்ல வருஷ கணக்கில் கிடக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், குட்டியோன்று இருக்கும், அது வாங்கிடாதீங்க. இது லேஸ் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த லேஸு இந்த இதை துணியை இப்படி கரெக்டாக அப்படி பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு வச்சு பாருங்கள், 1/4 இன்ச்சு வச்சு மக்களே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆரம்பிக்கும் போது 1/4 இன்ச்சு தள்ளி ஆரம்பிக்கணும். துணி இந்த இடத்துல அங்கே துணியை விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா ரவுண்டு தைக்க எனக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுல, நல்லா விட்டு ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், தைச்சிட்டோமா? இங்கே பாருங்கள், நாளைக்கு இன்னொன்று உங்கள் செல்லுக்கு இங்கேயும் 1 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம நிறுத்தணும். இங்கே பாருங்கள், ரஃப் அடிச்சிடணும். 1 இன்ச்சு விட்டுட்டு பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்கள், அங்கேயும் 1 இன்ச்சு இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்படி வேஸ்ட்டாக இருக்கிறத இப்படி வெட்டி விட்டுருங்க. வெட்டியாச்சா? இப்போ இந்த பீஸை நம்ம வந்து எடுக்கணுன்னா இப்போ கையாலே கடன்னு எடுக்கலாம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். இந்த குச்சிலையும் திருப்பலாம், கம்பியிலையும் நமக்கு திருப்பலாம். இங்கே பாருங்கள், அப்படி 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 உள்ளே விட்டு அப்படி திருப்பணும். இந்த கம்பி இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். கட் பண்ணுடா, கம்பி இல்லைன்னா. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கம்பியை விட்டு இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கடன்னு தள்ளி விட்டால் அது பாட்டுக்கே வந்துடும். கொஞ்சம் கட் பண்ணி வைங்க, 1 நிமிஷம். திருப்பிட்டோமா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக திருப்பிட்டோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் விட்டுருக்கோம்ல, இந்த சைடும் இதே சைடாக இப்படி பிடிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பிடிக்கணும். இதே சைடை பிடிச்சி இங்கேயும் கொஞ்சம் விட்டுருக்கோம் பாருங்கள். இதை அப்படி தைக்கணும், க்ளோஸ் பண்ணணும். விரட்டி இது 2ஐயும் க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை, இதெல்லாம் நிதானமாக செஞ்சு தான் ஆகணும். நல்லா ரஃப் அடிச்சுக்கணும், நல்லா பிடிச்சிக்கணும். இது குட்டி குட்டியாக நிதானமாக தைக்கணும், ரவுண்டாக தைக்கணும் 2 பீஸையும். ஹேர் பேண்டு செய்தல்னு போடணும். இதுக்கு இது நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 5 செஞ்சுட்டு வீடியோவில் போட்டுருவேன். எப்படி தைக்கிறதுனாலாம் ஒன்று தெரிலனா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் நிறையா போடுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு பாயிண்டாக தைச்சா தான் கடைசி வரையும் தைக்க முடியும். பாருங்கள், இந்த 2 ஓரமும் வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், தைச்சோம் இல்லையா? தைச்சதை இப்படி இழுத்தா உள்ளே போயிடும். ஹேர் பேண்ட் வந்துருச்சு. இப்போது இதை உள்ளே வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு இப்போது நம்ம இப்படி பின்னு போட்டுடணும். ஏமா மணி அது வேறு. பின் போட்டுட்டு இங்கே பாருங்கள், அதில் ஓட்டை இருக்கும் நம்ம தைச்ச இடத்துல. அப்படியே கடன்னு அந்த கடைசி வரலையும் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதாம்மா?
பசு தானில் போயிடுச்சு. இந்த கழுத்து தைக்க அவ்வளோ லேட் ஆச்சு. இது உள்ளே போகாமல் பார்த்துக்கணும் பாருங்கள். ஊக்கு இது அது உள்ளே போச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும், இதுலேயும் கவனமாக இருக்கணும். ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஒரு 5 முறை பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். அடுத்தது இது உள்ளே போகாமல் பிடிச்சிக்கணும். புக் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்க. உள்ளே போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையாக பார்த்து கற்றுக்க வேண்டியதான். என்ன ஊக்கு வந்துருச்சு, இந்த வந்துருச்சு பாருங்கள். ஊக்கு வந்துருச்சா? இப்போ அந்த ஊக்கை எடுத்துடணும். ஊக்கை எடுத்துட்டு இதையும் வச்சு நல்லா மிஷினில் தைச்சி விட்றணும். அங்கே பாருங்கள், நீ பாருங்க. இதே மிஷின்லையும் தைக்கலாம், இந்த வேலையை கையிலையும் செய்யலாம். கடைசியில் மொத்தமாக இருக்குது, மிஷின் தைக்கலைன்னா கையில் கூட தைச்சிடலாம் நம்ம. இந்த பார்த்தீங்களா, குத்திட்டோமா? இதில் உள்ளே விட்டு இதை நம்ம அப்புறமே நான் கையில் போட்டுக்கிறேன். மிஷினுக்கு இதுக்கு காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஹேர் பேண்டு சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதை 2 சுற்று போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கஷ்டப்பட்டு தைச்சாதான் ஒரு வேலை. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கிட்ட கட்டுங்க வியூவர்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஒன்று பாருங்கள், நிறைய உங்களுக்கு போடுறேன். இப்போது இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை நீங்கள் புரியலைனாலும் கமெண்டில் எனக்கு கேளுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.